வெளிநாடுகளில் வந்து 90ஸ்லேயே தனியாக வந்து ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. சென்னைக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே 2000க்கு அப்புறம் தான் என்ன மாதிரி ஆட்கள் முதுகுத்தண்டுக்குன்னு படிச்சுட்டு உள்ளே வர ஆரம்பித்தாங்க. நரம்பு அமுக்கம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்க முடியாது பேஷண்ட்னால. இல்லை அப்படியே நடக்க முடிஞ்சாலும். ரெண்டாவது, கழுத்து வலி ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு இருக்கும். அவர் நடக்கிறதுக்கே தடுமாற ஆரம்பிப்பார். அப்போனா பெரிய நரம்பு பாதிக்குது. ஃபஸ்ட்டு வர்ற பேஷண்ட்டை அவங்களோட ரிசல்ட் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன்ஸ் இப்படிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு போவீங்களா, இல்லை இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சர்ஜரியா? அந்த சர்ஜரி பண்ணோன்னா மினிமம் 4லேருந்து 9 மணி நேரம் ஆகும். அந்த நியூரோ மானிட்டரிங்ற இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு வச்சுக்கோங்க, மூளையில் ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டை ஸ்பைனல் கார்டு ஃபுல்லாக டிரான்ஸ்மிட் ஆகுது இல்லையா, அதை வந்து இப்போ நாளைக்கு நீ வர, எனக்கு முதுகு தேஞ்சிருக்கு, கால் வலிக்குது, சர்ஜரி பண்ணும் சார் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு வர. நீ வந்து என்கிட்ட என்ன தெரியுமா கேட்ப, சார் 100% சக்ஸஸில் பண்ணிடுவீங்களா சார்? நான் அந்த வார்த்தையை ஆமான்னு ஒத்துக்கவே மாட்டேன். வருஷத்துக்கு எப்படியும் 4லேருந்து 5 பேருக்கு நெகட்டிவ் ஆகும். சப்போஸ் நெகட்டிவ் ஆகிறவங்களுக்கு என்ன சார் ரிசல்ட்? டெய்லி நடக்கிற விஷயம் தான். என் பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் யோசிக்க முடியும், எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுக்க முடியும். அதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்க, இது வந்து குழந்தைங்கள ஒரு சைடு சொல்லிட்டீங்க சார். இப்போ முதுகு தேய்மானம் அப்படின்றது முந்தைய காலகட்டங்களில் ஒரு வயசுக்கு அப்புறம் தான். ஆனால் இப்போ உட்காரும் போதே ஆட்டோமேட்டிக்காக கூணு விழுந்துருது. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க, ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வந்துடுறேன். இந்த முதுகு கூணு விழுகிறதுன்றது இப்போ எல்லா ஏஜ் கேட்டகரியும் சும்மா சராசரி ஆயிடுச்சோ? இல்லை, சராசரி ஆள் இல்லை, அது நார்மல்னு ஆக்கிட்டாங்க. இப்போ எப்படி சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் இல்லைன்னா அவர் அப்நார்மல்னு சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி பிரச்சனை இல்லைன்னா அவர் அப்நார்மல்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் கற்றுக்கிற காலத்தில் என்னோட ட்ரைனிங் பீரியடில் வந்து 60-70 எனக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் நாங்கள் பார்த்துருப்போம் இல்லையா. தாத்தா பாட்டிக்கு தேய்மானம் வரும், 50 வயசில் டிஸ்க்கு வெளியில் வரும் சொல்லுவாங்க. இல்லை, அதை விட டிஸ்க்கு வெளியில் வருது, டிஸ்க்கு வெளியில் வருது, சயாட்டிக்கா. நீங்கள் கூகுளெல்லாம் நார்மலாக தேடுவீங்க இல்லையா, அதெல்லாம் இப்போ வந்து நாங்கள் 25 வயசு 30 வயசில் ரொம்ப காமனாக பார்க்குறோம். நாங்கள் எப்படி எவ்வளோ கேஸ் பார்க்குறீங்க? அப்படி இல்லை, ஆல்மோஸ்ட் 50-50 ஈக்குவல். 50-50 ஈக்குவல். என்னோட காமன் ஓபிடி ட்ரைனிங் பீரியட்லேயும் சரி, என்னோட ப்ரொஃபஷன் ஆரம்பித்த டைம்லேயும் பிஸியஸ்ட் ஓபிடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது திங்கக்கிழமையாக தான் இருக்கும். இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்க, திங்கக்கிழமைக்கு ஈக்குவலாக சனிக்கிழமை ஓபிடியும் இருக்குது. அவ்வளோ பிஸியாக இருக்கீங்களா? ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சனிக்கிழமை எல்லாருக்கும் உங்களை மாதிரி ஆட்களுக்கு லீவ் இல்லை, எங்களை மாதிரி ஆட்களுக்கு தான் லீவ் இல்லை. எங்களை மாதிரி ஆட்கள் தான் நிறையா வர்றாங்க, அதை சொல்கிறீங்க. ஏன்னா வயசில் மூத்தவங்க திங்கக்கிழமை வராங்க, கம்மி வயசில் இருக்கவங்கள மாதிரி ஆட்கள்லாம் சனிக்கிழமை வராங்க. உங்களுக்கு 5 நாள் தானே வேலை, சனியை லீவ், அதனால வராங்க. ஓகே, இது ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் ஈக்குவலாகவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஏன் டாக்டர் இந்த சின்ன வயசுலேயே வருது? ஏன்னா நம்ம உடம்பு பார்த்துக்கிறது இல்லை. உடம்பு பார்த்துக்கலாம். இப்போ முதுகுத்தண்டு, இப்போ ஒரு காய்ச்சல் வருது, இது வருது, இல்லை ஹேர் ஃபால் ஆகுது, அதெல்லாம் ஓகே வெளியே. பட் முதுகுத்தண்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஏதாவது தனியாக இல்லை. எப்படின்னா த்ரூ எவல்யூஷன் ஆண்டவன் நம்மளை படைக்கும் போது 2 பாஸ்டர் தான். ஒன்று நிற்கிறது, நீ அந்த ஒரு மங்கி பொம்மை பார்த்துருப்பில்ல, குனிஞ்சிட்டே இருந்தது நின்றுருக்கும். அதே மாதிரி படுத்துக்கிறது, சேர் சிட்டிங் அப்படின்றது இதை மனுஷன் கண்டுபிடிச்சது. ஓகே, இது ஆல்மோஸ்ட் உடம்புக்கு கொடுக்குற ஒரு வேலை, பின்னாடி இருக்கிற சதப்பகுதிக்கு கொடுக்குற வேலை. அந்த சதப்பகுதிக்கு நீ வேலை கொடுக்குற, அதுவும் வந்து ஒரு நாளைக்கு 8 to 9 மணி நேரம் வேலை கொடுக்குற, அதுவும் அப்நார்மல் பொசிஷனில் உட்கார வச்சு அதுக்கு வேலை கொடுக்குற. அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னா என்ன ஆகும்? ஓகே, ஸோ உட்கார்றது நேராக உட்காரணும், உட்கார்றதுக்கு தகுதியாக நம்மளை வச்சுக்கணும். அடுத்தது நம்ம மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷனோட வச்சுக்கணும். ஓகே, எக்ஸசைஸை தாண்டி உணவு பழக்கங்கள் இதில் ரொம்ப முக்கியம். உணவு பழக்கங்களும் முக்கியம், அதை விட முக்கியம் ஹைட்ரேஷன். நீ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிப்ப? ஒரு 2 லிட்டர், மினிமம் 2 to 3 லிட்டர்ன்றதை மேண்டேட்ரியாக வச்சுக்கணும், மினிமமே. அடுத்தது உட்கார்ற பாஸ்டர்ன்றதையும் மேண்டேட்ரியாக வச்சுக்கணும். ஓகே, எப்படி உட்கார்றோன்றது, இது 2ஐயும் தாண்டி தான் ஸ்ட்ரென்தனிங். நாம் ஃபஸ்ட்டு 2லேயே அவுட்டு, 3வது என்ன போகிறது? ஸோ ஒவ்வொரு பிரச்சனைகள் பார்க்கும்போது பல பிரச்சனைகள் சீரியஸாக இருக்கும், பல பிரச்சனைகள் ரொம்ப காமெடியாக இருக்கும். இது ஒரு பிரச்சனையாக அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட இந்த இதில் வந்து இப்படிலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எதாவது நினச்சிருக்கீங்களா? நிறைய உண்டு இப்போல்லாம். ஏன்னா நம்ம ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் மக்கள் 2 எக்ஸ்ட்ரீமில் தான் இருக்காங்க. எப்படின்னா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே ஐயோ பிரச்சனை வந்துருச்சு வந்துருமோ அந்த பயத்தில் இருக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். இன்னொரு பக்கம் இருக்கிறது என்ன, பெரிய பிரச்சனை வச்சுருப்பார், ஆனால் வந்து அதுக்கு சீரியஸ்னஸ் கொடுக்க மாட்டார். நடுவில் யாருமே இல்லை. ஓகே, பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறவங்க, இன்னொன்று பெரிய பிரச்சனையோடு இருக்கிறவங்க. நார்மலாக பிரச்சனையை அணுகக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. ஓகே,
அதான் உங்கள்கிட்ட வந்து அப்படி ஏதாவது காமெடியாக ஏதாவது வந்திருக்கா அந்த மாதிரி? நிறைய இருக்குது. பேஷண்ட்டோட இதை ஷேர் பண்ணுறது தப்பு. ஆதார் கார்டை கேட்கல, ஒரு எக்ஸாம்பிள் ஃபார். இல்லை அப்படி கிடையாது. எங்கள் ரொம்ப கலோக்கியெல்லாம் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஸ்கோலியோசிஸ்னு பேசணும் இல்லையா? ஆமாம். ஒரு சிலர் பார்த்துருப்பாரு, நான் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி அவேர்னஸ்க்காக பேசுகிற விஷயத்தை பார்த்துட்டு ஊருக்குள்ள இருந்து நிறைய பேர் சார் எனக்கு ஸ்கோலியோசிஸ் இருக்கான்னு ஓடி வந்தவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து போகிற ட்ராவல் செலவே 10-20,000 ரூபா ஆகிற அளவு தூரத்தில் இருந்து வந்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள், நம்ம இவ்வளோ தூரம் பேசியிருப்போம், பக்கத்து தெருவிலேயே தான் இருந்திருப்பார், கால் சுத்தமாக செயலிழந்ததுக்கப்புறம் வருவார். எத்தனை நாளாக இருக்குது சார் அப்படின்னு கேட்டால் அது ஒரு 6 மாதமாக அப்படி தான் சார் இருக்குது. நேற்று தான் உங்களை போய் பார்க்க சொல்லி நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார். சார் 6 மாதம் என்ன சார், 5 வருஷமாக இங்கே தானே சார் இருக்கேன், வந்திருக்கலாமே நான் கேட்குற மாதிரி தான் இருக்கும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையுமே தான் இருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடுத்த கேள்வியை பார்த்தீங்கன்னா, டாக்டர்ஸ் அப்படின்னு எடுத்தாலே இவன் மற்ற எல்லாருக்குமே ஒரு போராட்டம் வரும், இவங்களுக்கு சம்பள பிரச்சனை இது. ஆனால் டாக்டர்ஸ்னு எடுத்தால் இது வரைக்கும் சம்பள பிரச்சனை ஒரு போராட்டம் நான் பார்த்ததே இல்லை. டாக்டர்ஸ்க்கு அதிக நேச்சுரலாகவே பணப்புழக்கங்கள் அதிகமாக இல்லை சம்பள பிரச்சனைகள் இல்லைன்றதெல்லாம் கிடையாது. டாக்டர்ஸ் அப்படின்றது நம்மளோட கம்யூனிட்டியில் ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள். அவங்க சம்பள பிரச்சனைக்கு போராடிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இன்னமுமே வந்து அவங்களோட ஒர்க் டைமிங்க்கும் அவங்களோட எஃபிஷியன்சியும் அவங்களோட ஸ்பெஷாலிட்டிக்கும் உண்டான சம்பளம் கிடைக்கலன்னு இன்னமும் போராடிட்டு தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களோட நம்பர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால வெளியில் தெரியறதில்ல. நம்பர்ஸ் கம்மியாக இருக்குது. எவ்வளோ என்ன ஏது இல்லை, எப்படின்னா காமன் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்ன? சில கோடிகள். ஆனால் ப்ராக்டிசிங் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் சில லட்சங்களில் தான் இருப்பாங்க. ஓகே, நீ கம்பேர் பண்ணக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ஸ் மாதிரி இங்கே அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி சண்டை போடுற அளவுக்கு நிறைய பேர் இல்லை, கம்மியான ஆட்கள் தானே இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அது அப்படி தெரியுது. ஆண்டி எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று நான் சொல்லவா, நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க, டேய் டாக்டர் படித்தா பெரிய ஆளா இல்லை, இன்ஜினியர் படித்தா பெரிய. சத்தியமாக அப்படி கிடையாது. டாக்டர் படித்தா பயங்கரமாக வந்துருவாங்க, காசுக்கும் பிரச்சனை இல்லை, ஆளுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட டாக்டர் மாப்பிள்ள தானே அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் என்ன அதெல்லாம் சும்மா இப்போ உண்மையாக வந்து பார்த்து என் பொண்ணுக்கிட்ட நான் கூப்பிட்டு வந்து கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, நீ டாக்டர் படிப்பியான்னு கேட்டிங்கன்னா அவள் சத்தியமாக மாட்டேன்னு தான் சொல்லுவாள். ஏன்னு சொல்லு, என் பொண்ணு 5வது படிக்கிற வரைக்கும் என் ஒய்ஃப் படிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஓகே, கல்யாணத்துக்கு முன்னாடி 5 வருஷம், என் பொண்ணு 5வது படிக்கிற வரைக்கும் படிச்சுட்டேன். என்னாலலாம் 15 வருஷம் படிக்க முடியாது. எப்படின்னா டாக்டர் அப்படின்ற ஒருத்தர் வாழ்க்கையில் தன்னோட துறையை எடுத்து அதில் வந்து இவர் நல்லது பண்ணுவார் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து 40 வயசு ஆகிடும். சாதாரணமாக 40 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த துறையில் அவர் சாதிக்கிறதுக்கு இன்னொரு 10 வருஷமாச்சும் ஆகும் இல்லையா? இன்னும் 8 வருஷத்தில் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ரிட்டையர் கொடுத்துருவாங்கப்பா. அதனால் ஏதாவது ஒரு மிஸ்டேக் எங்கேயாவது நடந்திருக்கா? இத்தனை வருஷம் 15-14 வருஷம் சொல்கிறீங்க, ஏதாவது மிஸ்டேக் நடந்திருக்கா? 100% நடந்திருக்கு. மிஸ்டேக் அப்படின்றது இல்லாமல் ஒரு ஃபீல்டே இல்லை. மெடிக்கல் மிஸ்டேக் தானே உங்களோட சைடில் ஏதாவது மிஸ்டேக் நடந்தது? இல்லை, எங்களை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி, சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். மிஸ்டேக் அப்படின்றது வந்து யாரும் தெரிஞ்சு தேவையாக பண்ண மாட்டாங்க. ஓகே, பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னையும் அறியாமல் நடக்கும், என்னாலையும் தடுக்க முடியாமல் நடக்கும். அப்படின்றது தான் மிஸ்டேக். இப்போது நான் ஒருத்தருக்கு சர்ஜரி சொல்கிறேன், இப்போ நாளைக்கு நீ வர, எனக்கு முதுகு தேஞ்சிருக்கு, கால் வலிக்குது, சர்ஜரி பண்ணும் சார் அப்படின்னு எல்லோரும் சொன்னாங்க, நீங்கள் பண்ணி விடுங்கன்னு வர. நீ வந்து என்கிட்ட என்ன தெரியுமா கேட்ப, சார் 100% சக்ஸஸில் பண்ணிடுவீங்களா சார்? நான் அந்த வார்த்தையை ஆமான்னு ஒத்துக்கவே மாட்டேன். எல்லா பேஷண்ட்டுக்குமே சார் 99% தான் சக்ஸஸ், 1% காம்ப்ளிகேஷன் உண்டு. அந்த 1% காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு வரவங்களுக்கு தான் டாக்டர்ஸ் எல்லோரும் வைத்தியம் பண்ணுவாங்க. 99 வந்து 100ன்னு சொல்லி நம்ம வைத்தியம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். கன்வின்ஸ் பண்ணி வரக்கூடாது. ஏன்னா இது வந்து மெடிக்கல் சர்வீஸ். எப்படின்னா ஹியூமன் டச் இருக்கக்கூடியது. 1% ஹியூமன் எரர் இஸ் இன்னெவிட்டபிள். ஓகே, நான் என் பேஷண்ட்டுக்கு சொல்கிற ரெகுலரான எக்ஸாம்பிள் எப்படின்னு வச்சுக்கோங்க, 100 பஸ்ஸுக்கு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது. இன்றைக்கி போகிற பஸ்ஸு நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நீங்கள் சாமிக்கிட்ட வேண்டிக்கணும். டிரைவர் இன்றைக்கி நான் ஓட்டுற வண்டி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, ஸ்டேரிங் பிடிக்கும் போது பயந்துக்கிட்டே ஓட்டணும். டெய்லி நடக்கிற விஷயம் தான். என் பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் யோசிக்க முடியும், எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் எடுக்க முடியும். அதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லை வேறு எங்கேயோ ஒரு நியூஸ் வருது அப்படின்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு டாக்டர் நேம் எல்லாம் டீட்டெயிலாக போடுறாங்க. இப்படி போட்டு சில கேஸ் பார்த்துறீங்களா? அப்படி பார்க்கும்போது உங்களோட மனநிலை என்ன இருக்கும்? அந்த டாக்டர் அதுக்கு பின்னாடி அவனை பேசுகிறதுக்கு விடாமல் இப்படி போட்டிருக்காங்களேன்னு மட்டும்தான் தோணும். அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? நிறைய நடந்திருக்கு. இப்போ நாங்கள் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் சம்மந்தமே இல்லாமல் அந்த டியூட்டியில் இருக்க ஒருத்தர், அவருக்கு அது என்னன்னே தெரியாமல் அடி வாங்கி மண்டை உடஞ்செல்லாம் போயிருக்கு. ஓகே,
என்னன்னா மக்களையும் நம்ம தவறு சொல்ல முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது டாக்டர் தப்பு தான். ஏன்னா அப்படி கிடையாது. எப்படின்னா எல்லா விஷயத்துலையும் தப்புன்றது நடக்கும்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஏன் நாமளும் அந்த இடத்துல இருந்தால் அப்படி தான் நினைக்க போகிறோம். அதை வந்து யார்கிட்டயாச்சும் சொல்ல ஒரு காரணம் வேணும்ல. இப்போ இது வந்து நம்மளுக்கு டைம் சரியில்லைன்னு எத்தனை விஷயத்தில் நீ போக முடியும்? உனக்கு வேலை கிடைக்கலன்னு வச்சுக்க, ஒன்று உங்கள் அம்மா அப்பாவுக்கு சண்டைக்கு போவ, இல்லை உன்னை படிக்க டீச்சர்கிட்ட சண்டைக்கு போவ, இல்லைன்னா உன் கூட வந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டைக்கு போவ. நம்மளுக்கு இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இல்லை அப்படின்ற ஒரு தாட்டுக்குள்ளே நீ போக மாட்டே இல்லையா? அந்த மாதிரி தான். ஓகே, 2000 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் வந்து ஸ்பைன் சர்ஜன்றது ஒரு பேரே வருது. அதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் தரல? 2000க்கு அப்புறம் ஏன் அதை தர்றாங்க? இல்லை, பரிணாம வளர்ச்சியோட அடுத்த கட்டம் தான் ஸ்பெஷலைசேஷன். ஓகே, முன்னாடி வந்து ஸ்பைன் சர்ஜரின்னு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி கிடையாது. எலும்பு டாக்டர் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க, நரம்பு டாக்டர் முதுகுத்தண்டு ஆப்ரேஷன் பண்ணிருந்தாங்க. மக்களோட பிரச்சனைகளும் தேவைகளும் ஜாஸ்தி ஆகும்போது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி தேவைப்படுது இல்லையா? ஓகே, வெளிநாடுகளில் வந்து 90ஸ்லேயே தனியாக வந்து ஸ்பைன் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாங்க. சென்னைக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே 2000க்கு அப்புறம் தான் என்ன மாதிரி ஆட்கள் முதுகுத்தண்டுக்குன்னு படிச்சுட்டு உள்ளே வர ஆரம்பித்தாங்க. மக்களோட தேவையை தான் முடிவு பண்ணும் இல்லையா? ஓகே, உங்கள்கிட்ட வர்றவங்க மோஸ்ட்லி ஒரு 80 to 70% வந்து எல்லாருக்குமே ஒரு காமன் ப்ராப்ளம் மாதிரி இருக்கும்ல, அது வந்து எந்த பிரச்சனையாக இருக்கும்? இடுப்பு தான் காமன். இடுப்பு தான் காமன், ரொம்ப காமனான, ரொம்ப காமன். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இடுப்பு வலி. இப்போ ஒரு 100 பேர் இருக்க க்ரௌடில் போய் எத்தனை பேருக்கு இடுப்பு வலி இருக்குன்னு கேள, எத்தனை பேர் கை தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன ஒரு 10-20, மினிமம் 90 பேர் தூக்குவாங்க. மினிமம் 90 பேர். ஏன் இடுப்பு வலின்றது அவ்வளோ காமன் ஆயிடுச்சு? நம்ம பொசிஷன்லாம் பேசிகிட்டு இருந்தோம்ல, அதே தான். நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இல்லை, ரொம்ப நேரம் சிட்டிங்க்கு போயிடுறோம், அதுதான் காமன். ஓகே, எப்போ சார் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஓகே நீங்கள் சர்ஜரி பண்ணுங்கள் அப்போ தான் சரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மனநிலை எப்போ வரும்? ஏன்னா ரொம்ப நாள் டேப்லெட் கொடுப்பீங்க, அது கொடுப்பீங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுவீங்க, பட் இதை சர்ஜரி பண்ணால் தான் சரி பண்ண முடிய சுச்சுவேஷன் எப்போ வரும்? இடுப்பை பொறுத்த வரைக்கும், கழுத்தை பொறுத்த வரைக்கும் நரம்பு மண்டலத்தையும் சம்மந்தப்பட்டது. ஓகே, இடுப்பு வலியோ கழுத்து வலியோ தேய்மானம் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லுவோம், மாத்திரை சாப்பிடுன்னு சொல்லுவோம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுன்னு சொல்லுவோம். எப்போ எங்களுக்கு வந்து அந்த நரம்பு டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எங்களுக்கு சிம்டம்ஸ் தோணுதோ அப்போ தான் சர்ஜரி பற்றி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக இடுப்பு வலியோடு இருப்பார், அவருக்கு நாங்கள் ஆப்ரேஷன்லாம் சொல்ல போகிறது, ஏன் எம்ஆர்ஐ ஸ்கேன் கூட எடுக்க சொல்ல மாட்டோம். அந்த பர்சனுக்கு திடீர்னு கால் வலிக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் கால் மரத்து போக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 மீட்டர் கூட நடக்க முடியாமல் ஆகாரு. அப்போனா அதுக்கு அர்த்தம் வந்து நரம்பு இடுப்பில் இருக்கிறது டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது, அப்போ சர்ஜரி பண்ணணும். ஓகே, ரெண்டாவது, கழுத்து வலி ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு இருக்கும், அவர் நடக்கிறதுக்கே தடுமாற ஆரம்பிப்பார், அப்போனா பெரிய நரம்பு பாதிக்குது, அப்போ சர்ஜரி பண்ணணும்னு தோணும். மூணாவது, கழுத்துலேருந்து கைக்கு கரண்ட் அடிக்கிற வலி வரும், கை மரத்து போக ஆரம்பிக்கும், கையோட கிரிப்பெல்லாம் குறையும், அப்போ வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவோம் நாங்கள். ஸோ நரம்பு பாதிப்பு ஆகும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இல்லை நரம்பு பாதிப்பு ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தான் நாங்கள் சர்ஜரி சொல்லுவோம். ஓகே, சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் முதுகில் தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுன்னா வேறு இடத்துல எல்லாம் டாக்டரை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க, சித்தாவுக்கு போயிட்டு வருவாங்க, இல்லை வந்து என்ன சொல்கிறது கூக்கட்டு அது இது நிறையா போயிட்டு வருவாங்களா சார்? இப்போல்லாம் போயிட்டு அந்த பேஷண்ட்டை பார்த்துருக்கீங்களா? ரெகுலராக அவங்கள தானே ரெகுலராக அவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு அங்கெல்லாம் சுற்றிட்டு தான் வர்றாங்க. இல்லை, எப்படின்னா வந்து ஊருக்கு தான் உபதேசம்னு ஒரு தாட் ப்ராசஸ்ன்னு சொல்கிறத விட ஊருக்கு தான் உபதேசம்னு ஒரு சென்டென்ஸ் கேட்டிருப்பீங்க இல்லையா? அது வந்து நம்ம ஊரில் ரொம்ப காமனாக நான் பார்க்கக்கூடிய விஷயம். 2000 இருந்தால் ஸ்பைன் ஒரு செப்பரேட் ஸ்பெஷாலிட்டியாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஸ்பைனில் ஆப்ரேட் பண்ணோன்னா ஐயோ அப்படின்ற ஒரு பயம், அதுக்கு அடுத்தது ஆப்ரேஷன் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு பயம். இது ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராமல் வேறு ஏதாச்சும் தானாக சரியாயிடுமான்னு சுற்றுறது தான். அது எப்படி தானாக சரியாகும் அப்படின்றதுக்காக எல்லாரும் இழுத்து வச்சு நாங்கள் பண்ண முடியாது இல்லையா? அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? 80% பேர் அப்படி தான் தானாக சரியாகும்னு. ஓகே, ஃபஸ்ட்டு வர்ற பேஷண்ட்டை அவங்களோட ரிசல்ட் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறது, டேப்லெட்ஸு இன்ஜெக்ஷன்ஸ் இப்படிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு போவீங்களா, இல்லை இதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக சர்ஜரியா? இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, 3லேருந்து 6 வாரத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா 100% டேப்லெட் தான். ஓகே, 6 வாரத்தை தாண்டி 3 மாதத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்ஜெக்ஷனை பற்றி யோசிப்போம். அந்த பிரச்சனை 6 மாதம் ஆயும் சரியாகலை அப்படின்னா தான் நாங்கள் சர்ஜரி பற்றி யோசிப்போம். இது காமன் டியூரேஷன். இதுக்கு நடுவில் இந்த 6 வாரம் 3 மாதத்துக்கு நடுவுலையே கை கால் மரத்து போகுது, நடை உடை பாதிக்குது அப்படின்னா ப்ரீபோன் பண்ணுவோம், இல்லைனா அப்போ தான் பண்ணுவோம். ஓகே, எத்தனை வருஷம் வரைக்கும் நீங்கள் பண்ணணும்னு ஆசை சார் இந்த ஃபீல்ட்லேயே இருக்குன்றது?
ஃபீல்ட்லேயே இருக்கணும், இதை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் பண்ணணும், அவ்வளோதான். அதான் சார், ஒரு டாக்டரோட ஃபிட்னஸ்ன்றது எதை பொறுத்து? அவங்க இப்போ வந்து டீச்சர்னா 58 வயசு, இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கொடுக்குறாங்களே, அது மாதிரி உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கா சார்? இல்லை நீங்கள் எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ்ன்றது அஃபிஷியலாக கிடையாது, பட் வெளிநாடுகளில் உண்டு. இங்கே வந்து அது கிடையாது. என்னோட ஸ்பெஷாலிட்டி நான் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்னோட ஹேண்டுக்கு அந்த மைக்ரோ மூமெண்ட்ஸ்க்கு உண்டான சத்து இருக்கிற வரைக்கும், எனக்கு வந்து ஸ்டாமினா இருக்கிற வரைக்கும் நான் பண்ணலாம். ஓகே, ஃபிட்டுன்றது எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? 7 மணி நேரம் நிற்கணும்ல. 7 மணி நேரம் 8 மணி நேரம் நிற்கிறதுக்கு உண்டான ஃபிட்னஸ் இருக்கும்போது தான் பண்ண முடியும். 7 மணி நேரத்துக்கு ஜூனியர் வச்சுட்டு அரை மணி நேரம் நடுவில் எல்லாம் போக முடியாது. இப்போ முதுகு தண்டோட இப்படி இருக்குன்னா இதுதான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு 7 மணி நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு இப்போ உடம்புல இருக்க எல்லா பாட்டும், இது பின்னாடி முதுகில் இருக்கிற எல்லா பாட்டையும் பார்க்குறீங்களா சார்? ஏதாவது என்னைக்காவது மிஸ் ஆகி தப்பாக எங்கேயாவது போயிருக்கு அப்படி? இல்லை, அதுதான் வந்து ட்ரைனிங் எடுத்து உடனே வந்து இருக்கிறவங்க கிட்ட பண்ணிக்கிறதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்க கிட்ட பண்ணிக்கிறதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, நான் எங்கே ட்ரெயின் ஆனேன்றது. நான் ட்ரெயின் ஆன இடத்துல வந்து இதே தான் பொழப்பா அவங்களாம் 20-25 வருஷமாக பண்ணுறாங்க. ஸோ அவங்க அடி வாங்கினதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை கேட்குறோம் இல்லையா? ஓகே, அதை வச்சு நாங்கள் பண்ணுறோம். ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்லிப் ஆனால் அடுத்த நிமிஷம் ப்ராப்ளம் வரும்ன்றது கிடையாது. ஆனால் அந்த ஸ்லிப் ஆனதையும் சரி பண்ணுறதுக்கு கற்றுக்கிறது தான் ட்ரைனிங். ஓகே, தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ட்ரைனிங். ஒரு ஹை வால்யூம் சென்டரில் போய் நாங்கள் ட்ரெயின் ஆகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்க, நான் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கக்கூடிய பிரச்சனையை அவங்க வருஷத்துக்கு 10 தடவை பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்க. புரியுது சார். அதை நம்ம அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு தான் ட்ரைனிங் போகிறோம். ஓகே, ஒன் ஃபைனல் கொஸ்டின் சார். இத்தனை வருஷம் இருக்கிறீங்க, 15 வருஷம், எத்தனை பாசிட்டிவான கேஸ், எத்தனை நெகட்டிவான கேஸ்? வருஷத்துக்கு எப்படியும் 4லேருந்து 5 பேருக்கு நெகட்டிவ் ஆகும். நெகட்டிவ் ஆகும், 100% நெகட்டிவ் ஆகும். அந்த 5, 6, 20, 30 ஆகக்கூடாது அப்படின்றத தான் கண்ணும் கருத்துமா நாங்கள் பார்த்துட்டே இருப்போம். எங்களோட நம்பர்ஸ் வருஷத்துக்கு 300 பண்ணோம், அடுத்து 500 பண்ணோம், அடுத்து 1000 பண்ணோம், அது கணக்கு. இந்த 4 10 ஆகக்கூடாது, 20 ஆகக்கூடாது, அதுதான் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நெகட்டிவ் வந்து அதிகமாகிடக்கூடாது, அதை வந்து கம்மியாகவே வச்சுக்கணும். அதே தான் கம்மி. சப்போஸ் நெகட்டிவ் ஆகிறவங்களுக்கு என்ன சார் ரிசல்ட்? நெகட்டிவ் ஆகிற எல்லாருக்குமே அந்த நெகட்டிவ்லேயே நிற்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊரில் காமனான ஆப்ரேஷனுக்கு அப்புறம் இருக்கிற பிரச்சனை இன்ஃபெக்ஷன் தான். இன்ஃபெக்ஷன் ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக் போட்டு சரியாகணும். அடுத்தது முதுகில் நீர் வர்றது, அதை திரும்பி போய் அந்த நீர் வர இடத்த சரி பண்ணி ரிப்பேர் பண்ணுறது. 3வது போடுற போல்ட் நட் பிடுங்கிட்டு வர்றது. இது எல்லாமே 2வது தடவை சரி பண்ண முடியும். அந்த 4ல் ஒருத்தருக்கு தான் பிரச்சனையை சரியே பண்ண முடியாதுன்னு ஆகும். ஓகே, முதுகு தண்டோடத்தில் இந்த போல்ட் நட்லாம் போடுறீங்களா சார்? இது நார்மலாக நம்ம ரெகுலர் லைஃப்பில் பார்க்குற அந்த போல்ட் நட் மாதிரி இருக்கு? இல்லை, முன்னொரு காலத்தில் வந்து நம்ம ரெகுலர் லைஃப் பார்க்குற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் போல்ட் நட் போட்டுட்டு இருந்தாங்க. அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இப்போ கைக்கு காலுக்கு போடுற பிளேட் இருக்குது. முதுகு தண்டில் நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டோம். டைட்டானியம்னு சொல்லுவாங்க. இம்போர்ட்டட் டைட்டானியம்னு ஒரு மெட்டல் இருக்குது. அந்த மெட்டல் வந்து துரு பிடிக்காது, இன்ஃபெக்ஷன் ஆகாது. அந்த மெட்டல் தான் நாங்கள் மோஸ்ட்லி முதுகு தண்டில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த சர்ஜரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வச்சுங்களேன், முந்தைய காலகட்டங்களுக்கும் இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கும் எவ்வளோ அட்வான்ஸாக வந்திருக்கு? இந்தியாவில் இல்லை, சென்னை வரை எவ்வளோ அட்வான்ஸாக இருக்குது? இல்லை, சென்னை வந்து அமெரிக்காவில் என்ன சர்ஜரி பண்ணுறாங்களோ அதை நாங்கள் இன்றைக்கி இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம். அமெரிக்காவில் பண்ணுறது இங்கே பண்ணுறீங்க? இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம். அங்கே என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அது இந்த எக்யூப்மெண்ட் இங்கே இருக்குது. அங்கேக்கும் இங்கேக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. அவன் இங்கிலீஷில் பேச போகிறோம், நாங்கள் தமிழில் பேச போகிறோம். அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ். நிறைய தூரம் தாண்டி வந்தாச்சு. எப்படி வந்து வயிறை கிழிச்சு வயிற்றில் அப்பண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கிறத நிப்பாட்டிட்டு சின்ன சின்ன ஹோலில் வந்துட்டு அப்பண்டிக்ஸ் சர்ஜரி பண்ணாங்களோ அதே மாதிரி முதுகுத்தண்லேயும் நாங்கள் கீ ஹோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி வயிறில் வந்து ரொபோட்டிக்ஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி முதுகுத்தண்டுக்குமே ரொபோட்டிக்ஸ் நேவிகேஷன் வந்துருச்சு. ஸோ எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே ஸ்பைனில் வந்தாச்சு. ஓகே, கண்டிப்பாக சார். முதுகுத்தண்டோட பற்றிய பல்வேறு கேள்விகள், அதாவது அறுவை சிகிச்சை பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு அவ்வளோ பொறுமையாக பதிலளிச்சிங்க. அதுக்காக பிரைம் நேயர்கள் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.